ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சௌந்தரிய சௌமியம் யூடியூப் சேனல். இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி எல்லோருக்குமே ரொம்ப பிடிச்சமான மட்டன் ஈரல் சுவையில் சைவ ஈரல் வறுவல் தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். அது எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ முன்னாடியே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நான் சொல்லியிருக்க ரெசிபி அப்படின்னு பாத்தீங்கன்னா மட்டன் ஈரல் சுவையை மிஞ்சக்கூடிய சைவ ஈரல் தான். அந்த ரெசிபி செய்யறதுக்கு நம்ம ஒரு தண்டு கீரை நான் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க எந்த வகை கீரையா வேணா இருக்கலாம், சிறுகீரையா இருக்கலாம், அரைக்கீரையா இருக்கலாம், பொன்னாங்கண்ணி கீரையா இருக்கலாம். இதுல ஒரே ஒரு கீரையை மட்டும் தவிர்க்கிறது நல்லது. முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை, இந்த 2 வகை கீரை மட்டுமே நம்ம எப்படி செஞ்சாலும் அதோட வாசனை மாறாம இருக்கும், ரொம்ப வாசனை அடிக்கும். அதனால இந்த 2 கீரையை மட்டும் நம்ம தவிர்த்துட்டு மற்ற எந்த வகை கீரையை வேணா எடுத்துக்கலாம். இப்ப நான் கீரையை நல்லா 1-2 வெட்டிட்டு நம்ம இப்ப கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம இதை வேக வச்சுக்கலாம். நல்லா சுத்தம் பண்ணிடுங்க. கீரையில மண் டஸ்ட் எல்லாம் இருக்கும், அதனால நல்லா கழுவிட்டு எடுத்து வந்துருங்க. இப்போ நான் எடுத்துட்டு வந்துட்டேன். அதில் 4 பச்சை மிளகா, காரம் இல்லாத பச்சை மிளகான்றதுனால 4 போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாயை கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நான் வேக வச்சிருக்கேன். இதில் நீங்கள் கீரையை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வைக்காதீங்க. சரி பாதியாக ஊற்றி வேக வச்சிங்கன்னா அந்த கீரையிலிருந்தே கொஞ்சம் தண்ணி வரும். அதனால நம்மளுக்கு வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றி வேக வச்சிட்டிங்கன்னா அந்த தண்ணியில தான் அந்த கீரையோட சத்துக்கள் எல்லாமே நம்மளுக்கு இறங்கிரும். அதனால இந்த ரெசிபிக்கு முக்கியமாக இந்த ரெசிபிக்கு அதிகமாக தண்ணி தேவைப்படாது. அதனால அந்த கீரை தண்ணி நம்ம வேஸ்டா கீழே ஊற்றிடுவோம். அப்போ வெறும் சக்கையை சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அதனால சரி பாதியாக தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்தீங்கன்னா அந்த கீரையோட சத்துக்களும் போகாது, தண்ணியும் வேஸ்ட் ஆகாது. இப்ப பாத்தீங்கன்னா நான் சரி பாதியா ஊத்தி வச்ச தண்ணியிலேயே நல்லா கீரை வெந்துருச்சு. இப்ப அதை நம்ம ஆற வச்சுட்டு சுத்தமா ஆற வச்சுட்டு மிக்சி ஜார்ல போட்டு நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இதுல தண்ணியே ஊற்றக்கூடாது, அப்படியே தான் அரைக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா இது நார்மலாவே கொஞ்சம் சொதன்னு தான் இருக்கும். இதுக்கு நம்ம பைண்டிங் வேற சேர்க்கணும். அதனால தண்ணி ஊத்திட்டீங்கன்னா ரொம்ப இதாயிடும். அதனால தண்ணி ஊத்தாம இந்த மாதிரி பதத்துக்கு நல்லா வலுவலுன்னு கீரையோட இதே தெரியாம அரைச்சிக்கிட்டு எடுத்து வந்துட்டோம். இப்ப நல்லா அரைச்சி எடுத்து வந்தாச்சு. இப்போ இதை ஒரு தட்டுல கொட்டிக்கலாம். கொட்டிட்டு நம்ம மற்ற வேலைகளை நம்ம பார்த்துக்கலாம். நீங்க எப்படி இந்த கீரையில எப்படி மட்டன் ஈரலை மிஞ்சும் சுவையில் சைவ ஈரல் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்றது கேட்கலாம். நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பார்த்தாதான் நம்ம என்னென்ன எப்படி செய்யறோம் அப்படின்றது புரியும். நீங்க ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா நாங்க போடுறது எதுவுமே தெரியாது. அதனாலதான் சொல்றேன். இப்போ இந்த கீரை அரவையில 2 ஸ்பூன் கடலை மாவு, 1/2 ஸ்பூன் சோள மாவு, அதாவது கார்ன்ஃபிளவர் மாவு போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூன் கறி மசாலா தூள். ஏன்னா நம்ம சைவ ஈரல்னு சொல்லிட்டோம் இல்லையா, அது மட்டன் சுவையில இருக்கணும் அப்படின்னாக்கா கறி மசாலா தூள் கண்டிப்பா போட்டே ஆகணும். 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான சால்ட் நம்ம போட்டுக்கலாம். இப்ப இந்த இடத்துல நம்ம உப்பு போட்டாதான் இதுல உப்பு எடுக்கும். மற்ற நேரத்துல போட்டா உப்பு எடுத்துக்காது. நல்லா பெசரி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு மாவு தளர்வா இருக்குது அப்படின்னாக்க சரி, இந்த கீரையோட அரவை தளர்வா இருக்குதுன்னா கொஞ்சம் மாவு கொஞ்சம் நீங்க ஆட் பண்ணிக்கலாம், தவறே கிடையாது. இப்ப நான் முன்னாடியே இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊத்தி அதை தட்டை திருப்பி போட்டு கொதிக்க வச்சிருக்கேன். அதுல ஒரு சில்வர் தட்டுல பிளெயினா தான் நான் வச்சு வேக வைக்க போறேன். உங்ககிட்ட வாழை இலை இருந்துச்சுன்னா அதை அடியில போட்டு இந்த கீரையை அரவையை வச்சு வேக வச்சீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். வேகுறதும் நல்லா இருக்கும், அந்த வாசனையோட நல்லா இருக்கும். இப்ப எனக்கு இலை கிடைக்காதனால, இலை இல்லாதனால நான் வெறும் தட்டிலே வேக வச்சிருக்கேன். இப்ப வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்ப தொட்டு பாத்தீங்கன்னா கையில ஒட்டாம வரணும், கெட்டியா இருக்கும். அதுதான் நம்மளுக்கு வெந்துருச்சுன்ற பதம். இப்ப எனக்கு சில்வர் தட்டுல அப்படியே பிளெயினா வச்சதுனால கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு வரும். அதனால நீங்க இலை இருந்தாக்க அது மேல போட்டு வேக வச்சீங்கன்னா ரொம்பவே ஒட்டாம வரும். இப்ப இந்த வறுவலுக்கு தேவையான தக்காளி 2 கனிஞ்ச தக்காளியா எடுத்திருக்கேன். 2-3 வெட்டி வச்சுக்கலாம். நீட்டமா நீட்டா வெட்டிக்கலாம். வெங்காயம் ஒரு 3 வெங்காயம், 4 பச்சை மிளகா, பூண்டு நான் உரிச்சு நசுக்கி வச்சிருக்கேன். இந்த பச்சை மிளகா காரம் மட்டும் உங்களுக்கு எப்படி நீங்க காரம் போட்டு சாப்பிடுவீங்களோ அதுக்கு மாதிரி ஏத்த மாதிரி நீங்க கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. இதுல நம்ம இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூளும் சேர்ப்போம். அதனால பச்சை மிளகாய 1 போட்டுக்கோங்க. ஏன்னா கீரையிலேயே 2-4 பச்சை மிளகா போட்டிருக்கோம். இப்ப நம்ம இந்த கீரை அரவை வெந்ததை ஆற வச்சுட்டு இந்த மாதிரி கத்தியில ஸ்லைஸ் போட்டு எடுத்துக்கலாம். நான் நேரடியாக அந்த தட்டிலே வேக வச்சு எடுத்ததுனால அது கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு வர்ற மாதிரி இருக்கு. அதனால பார்த்து எடுக்கணும். நீங்க இலையில வேக வச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை வராது.
இப்போ எல்லா துண்டுகளையுமே தனியாக ஒரு தட்டில் இந்த மாதிரி எடுத்து ஸ்பூனால் எடுத்து வெட்டின பின்னாடி எடுத்து வச்சுக்கலாம். இதை வச்சதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வறுக்கும் போது உடையாது. குட்டி குட்டியாக போட்டிங்கன்னா கிளறும் போது அது உடஞ்சி உருண்டை ஆகிக்கிறோம். அதனால் வந்து கொஞ்சம் நார்மலாக பீஸ் போடுங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நம்ம பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெய்ன்றது டீப் ஃப்ரையாக பண்ணணுன்ற அவசியம் இல்லை. கொஞ்சம் நார்மலாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான பின்னாடி இந்த கீரை துண்டுகளை நல்லா அதில் போட்டு ஃப்ரை பண்ணாதான் நம்மளுக்கு அந்த ஈரல் சுவை நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இல்லைன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணலைன்னா அது வந்து கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும், ஈரல் சுவையை கொடுக்காது. அதனால தான் இந்த எண்ணெயில் போட்டு நம்ம வறுத்து எடுக்கிறோம். இப்படி எல்லா பீஸ்களையுமே போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அப்படி இவ்வளவு எண்ணெய் ஊற்றணுன்றது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாக்கா தோசைக்கல்ல கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கூட இதை வச்சு நம்ம வாழைக்காய் வறுக்கிற மாதிரி போட்டு கூட நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம். இப்படி எல்லா பீஸுகளையுமே வறுத்து எடுத்த பின்னாடி நம்ம தாளிச்சு விடுறதுக்கு நம்ம ரெடி ஆகலாம். இப்போ வறுத்துறனே பாருங்கள் கலர் கொஞ்சம் ஈரல் மாதிரியே இருக்குது பாருங்கள். அதுக்காக தான் நம்ம வறுத்து எடுத்தது. இப்போ எல்லா பீஸுகளையுமே தட்டில் இதே மாதிரி வறுத்து எடுத்து வச்சுட்டு நம்ம அதுலேயே அந்த பாத்திரத்துலேயே தாளித்து விட்டுடலாம். இதை வந்து இந்த கிரேவியை வந்து நான் வறுவலாக செஞ்சுருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டாக்க இதையே வந்து கிரேவி மாதிரியும் பண்ணிக்கலாம். ரொம்ப கிரேவியாக தண்ணியாக வைக்கக்கூடாது. அப்படியும் கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி கிரேவி பண்ணாலும் நீங்கள் சப்பாத்தி, தோசை, இட்லி அந்த மாதிரி இதுக்கு சாப்பிட்டாக்க ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் அதே எண்ணெயில் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சுக்கிறேன். நீங்கள் எண்ணெய் அதிகமாக இருக்குனாக்கா கொஞ்சம் எண்ணெயை கூட ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம். வேறு எதுக்குன்னா தோசை, இட்லிக்கு நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நல்லா பொரிஞ்ச பின்னாடி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, வெங்காயம், பச்சை மிளகாய், அதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இதுக்கு தேவையான உப்பும் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம போட்டிருக்கிறது உப்பு வந்து நம்ம அந்த கீரை துண்டுகளுக்கு மட்டும்தான் உப்பு போட்டிருக்கோம். இதுக்கு வந்து உப்பு வேணுன்றனால இந்த வெங்காயம் வதக்கும் போதே சால்ட்டோ கல் உப்போ போட்டு நல்லா வதக்கிக்குங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மற்றதெல்லாம் போடணும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நசுக்கி வச்சிருக்க அந்த பூண்டுகளையும் போட்டுருங்க. நீங்கள் இஞ்சி பூண்டா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து வெறும் பூண்டு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். அதுவும் நசுக்கி போட்டிருக்கேன். இந்த நசுக்கி போடுறதுனால நம்ம வறுவல் சாப்பிடும்போது நடுநடுவில் அந்த பூண்டோட சுவையும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி நசுக்கி போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா அரைச்சி கூட போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ வந்து நல்லா வெங்காயம் நல்லா வதங்கின பின்னாடி இந்த தக்காளியை நான் போட்டிருக்கேன். கனிஞ்ச தக்காளியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுவும் வந்து அந்த வறுவல் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் தக்காளி பழம் போடாமல் வெறும் வெங்காயத்தை மட்டும் கூட வதக்கிட்டு அப்படியே நம்ம வந்து அந்த பொரிச்சு வச்சிருக்க அந்த கீரை துண்டுகளை போட்டு வறுத்து எடுத்து வைக்கும். அதுவும் நல்லா ஃப்ரை சூப்பராக இருக்கும். அது ஒரு வித்தியாசமான சுவையாக இருக்கும். நான் இன்னைக்கு கொஞ்சம் தக்காளி பழங்களையும் போட்டிருக்கேன். அந்த புளிப்பு சுவை வரணும் அப்படின்றதுக்காக போட்டிருக்கேன். நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி வேணால் செஞ்சுக்கலாம். இப்போ இதுக்கு காரமாக ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். முன்னாடியே வந்து பச்சை மிளகாய் சேர்த்ததுனால 1 ஸ்பூன் அளவுக்கு நான் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி குழம்பு மிளகாத்தூள் எப்படியோ போட்டுக்கோங்க. உங்கள் இதுக்கு மாதிரி காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து நல்லா பச்சை வாசனை போன பின்னாடி நல்லா வதக்கின பின்னாடி இந்த பொரிச்சு வச்சிருக்க கீரை துண்டுகளை போட்டு நம்ம வந்து இப்படி பிரட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் மெதுவாக பிரட்டி எடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா உடஞ்சிருச்சுன்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. அதனால இந்த மாதிரி துண்டுகள் அப்படியே முழுசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ சூப்பரான ஈரல் துண்டுகள் வறுவல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கறி மசால் தூள் போட்டு நம்ம பிரட்டி எடுத்துக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஈரல் சுவையில் அப்படின்னு சொல்லிட்டோம். என்னதான் நம்ம சைவ ஈரல் பண்ணாலும் அந்த கறி சுவையை வந்து நம்மளுக்கு கொடுக்கறதுக்காக இந்த கறி மசாலா தூள் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகரிக்கும். இப்போவே பாருங்க சூப்பராக வந்துருச்சு. இதை பார்த்தாக்கா யாராவது சைவ ஈரல் சொல்லுவாங்களா? கிடையவே கிடையாது. மட்டன் ஈரல் மட்டும்தான் சொல்லுவாங்க. அது சாப்பிட்டு பார்த்தா கூட அவங்களுக்கு வித்தியாசமே தெரியாத அளவுக்கு இந்த ஈரல் துண்டுகள் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி கீரை வாங்கி இதே மாதிரி அளவுகளோட செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. பார்க்கறதுக்கு மட்டன் ஈரல் மாதிரியே தான் இருக்குது. அதனால உங்க குழந்தைங்களுக்கு, கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க விருப்பமாகவும் சாப்பிடுவாங்க. கீரை சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், வித்தியாசமா சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.